வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கேரட் ரைஸ் அண்ட் ராஜ்மா கறி. ஃபஸ்ட்டு கேரட் ரைஸ் எடுத்து பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறமா கடுகு உளுந்தம்பருப்பை போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாங்க. அது கூட 2 பெரிய பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் தகுந்த அளவு நீங்கள் பச்சை மிளகாய் அதிகமாக கம்மியாக போட்டுக்கலாங்க. ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ துருவி எடுத்துருக்க கேரட்டை சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கலாங்க. நமக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வேக வைக்கலாங்க. நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருக்கனால நம்ம தண்ணி கூட தெளிக்க தேவையில்லைங்க. அந்த ஸ்டீம்லேயே வெந்துருங்க. பாருங்கள், வெந்துருச்சு. இப்போ வேக வச்சு ஆற வச்சு எடுத்துருக்க ரைஸை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நான் அடி பிடிச்சிடும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கை விடாமல் கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருங்க. ஒரு நிமிஷம் நம்ம கிளறி விட்டுக்கலாம். இதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 10 செகண்ட்க்கு அப்புறம் ஆஃப் பண்ணிடலாங்க. கடைசியாக கருவேப்பிலை கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். அடுத்து நம்ம ராஜ்மா கறி பார்க்கலாங்க. கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி போட்டுக்கலாங்க. அது கூட 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ராஜ்மா காய் மாதிரி தான் பண்ணியிருக்கேங்க. ஒரு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கைவிடாமல் கிளறி விட்டுக்கலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். அது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா கட் பண்ணி போட்டிருக்கேன். அரைப்பதம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் பெப்பர், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் எல்லாம் போட்டு கலக்கி விட்டுக்கலாங்க. மசாலா பச்சை வாசனை போகிறதுக்காக நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ராஜ்மா வேக வச்சுருக்க தண்ணியே சேர்த்துக்கிறேன். ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கலாங்க. பச்சை ஸ்மெல் நல்லா போகட்டும். இப்போ இது கூட வேக வச்சு எடுத்துருக்க ராஜ்மாவும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கிரேவி அதிகமாக வேணும்னா கொஞ்சம் தேங்காய் அரைச்சி போட்டுக்கலாம். அன்றைக்கி தேங்காய் சேர்க்கலை. கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இன்றைக்கி எங்களுக்கு ட்ரையாக வேணுங்கிறதுக்காக நான் கம்மியாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கலாம். லைட்டாக கிளறி விட்டு எடுத்துடலாங்க. ராஜ்மா கறி ரெடி. இப்போ நம்ம லன்ச் பேக் பண்ணிடலாங்க. இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு நான் கிரேப்ஸ் கொடுத்துருக்கேன்.